அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்தால் அங்கே எப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று கேட்கிறது அல்லாஹ்வின் மீது குறை சொல்றதை போல. ஏன்னா அவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு கேள்வி கேட்க கூடாது. இது எப்படி நடக்கும் அது அப்படி நடக்கும் சொல்லி கேள்வி கேட்டாலே அந்த கேள்வி கேட்பதை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். சஹீஹான உண்மையான செய்தியில வருகின்ற செய்தியை வைத்து தான் என்னுடைய கொள்கை இருக்கணுமே தவிர என்னுடைய கொள்கைக்கு தோதுவான செய்திகள் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. அப்போ கபரை கண்ணியம் செய்யறது, நான் கண்ணியம் செய்வதை பற்றி பேசுகின்றேன். கபரை கண்ணியம் செய்வது கபரை வணங்குவது இல்லை. அதே போல கபரை வணங்குவது கபரை கண்ணியம் செய்வது இல்லை. ஒருவர் போறாரு கபருக்கு, நமக்கு தொழுகை கிடைத்தது, அந்த செய்தி மட்டும் இல்லைங்க. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து தெரிகின்றது. எல்லா நபிமார்களை விட உயர்ந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மற்றும் மிஅராஜ் என்கின்ற புனித பயணத்தின் பற்றி கேட்போம். இஸ்ரா என்றால் இரவில் பயணம் செய்வது, மிஅராஜ் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் சென்றாலே, வானங்களில் சென்ற பயணத்துக்கு மிஅராஜ் என்று சொல்வார்கள். இஸ்ராவை பற்றி அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயில் 17வது சூராவுடைய முதல் வசனத்தில் கூறுகின்றான், சுப்ஹானல்லதி, பரிசுத்தமானவன். யார்? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, எவன் தன்னுடைய அடியானை கொண்டு சென்றானோ, லைலன், இரவில் ஒரு பகுதியில், மினல் மஸ்ஜிதில் ஹராமி, புனிதமிக்க மக்காவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, பாலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா வரை ஒரே இரவில். ஹதீஸில் வருகிறது, அந்த அவர் மக்காலிருந்து பாலஸ்தீனுக்கு போய் திரும்பி வந்த நேரம் எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படுக்கையில் உறங்கி இருந்தாரோ அதிலிருந்து போனா அந்த இது இருக்கும்ல, சூடு இருக்கும்ல அந்த படுக்கையில, அந்த சூடு போறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொல்கின்றான், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்தால் அங்கே எப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று கேட்கிறது அல்லாஹ்வின் மீது குறை சொல்றதை போல. ஏன்னா அவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு கேள்வி கேட்க கூடாது. இது எப்படி நடக்கும் அது அப்படி நடக்கும் சொல்லி கேள்வி கேட்டாலே அந்த கேள்வி கேட்பதை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், நபி சென்றார்கள் என்று சொல்லல அல்லாஹ், அஸ்ரா பிஅப்திஹி, அவரை கொண்டு சென்றவன் யாரு? அல்லாஹு தஆலா. புரியுதாங்க? மிஅராஜோடைய பயணத்தின் பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஜம்ல கூறுகின்றான், வானங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் சென்றார்கள். அந்த விஷயங்கள் எல்லாமே மிஅராஜ் சூரத்துன் நஜம்ல வருகிறது. இந்த 20 நிமிடங்களில் மிஅராஜும் மற்றும் இஸ்ராவுடைய முழுமையான செய்தியை கேட்க முடியாது. முக்கியமான விஷயங்களை நாம் கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உண்மையான மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் பல நபர்கள் அவர்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க. வருடங்கள் போக போக அவங்க அவங்களுடைய அந்த குரோதம், அவங்களுடைய அந்த எதிர்ப்பு அதிகமாகிவிட்டது. 10வது வருடம் பெரிய அளவில் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். பெரும்பாலானவர்கள், முஸ்லிமானவர்கள் 100 என்றால் எதிரியா மாறினவர்கள் 1000. கஷ்டமாக இருக்கிறது. அதே வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்த, அவர்களை பாதுகாத்து கொண்டு இருந்த அவருடைய சித்தப்பா அபூ தாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அபூ தாலிப் மக்காவுடைய தலைவர்,
தலைவருடைய பாதுகாப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இப்போ அபு தாலிப் உடைய மரணத்திற்கு பிறகு எதிரி தான் இப்போ தலைவரா வருவான். புரியுதா? இரண்டாவது, உயிருக்கு மேல் நேசிக்கின்ற மனைவி அம்மை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு தாயிஃப் நகரம் ஒன்று இருந்தது மக்காவுக்கு பக்கத்துல. அந்த தாயிஃப் நகரத்துல போய் நாம இஸ்லாத்தை எடுத்து வைத்தா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நம்முடைய தோழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கிடைக்கும். இது வரைக்கும் மதீனாவை பற்றி தெரியல. ஆனா அங்கே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததை போல நடக்கல. ஆகையினால் அந்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி என்று சொன்னதற்கு பிறகு 10வது வருடம், அந்த வருடத்தை ஆமுல் ஹுசுன் என்று சொல்லுவாங்க. கவலையோட வருடம், பெரிய கவலை. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்காவில் ஒரு இரவில் தூங்கிக் கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டுடைய மேல் ஓடு திறந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். மலக்குமார்களுடன் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்தார்கள். அதிலிருந்து அவருடைய உள்ளத்தை எடுத்து அந்த உள்ளத்தை அறுத்து அதில் ஜம்சம் நீரால் அதை கழுவி ஈமான் மற்றும் ஞானத்தை கொண்டு அதை நிரப்பினார்கள். அதுக்கு பிறகு நெஞ்சு எப்படி இருந்ததோ அதே போல் ஆக்கப்பட்டது. அப்புறமா ஜிப்ரீல் சொன்னாங்க, வாங்க, அல்லாஹ் தாலா கூப்பிட்டு இருக்கிறான். வெளியில வந்தா புராக் என்கின்ற ஒரு குதிரை சொல்லலாம். அந்த குதிரை குதிரையை விட குறைந்தது, ஆனால் கழுதையை விட பெரியது. அந்த புராக் என்ற ஒரு குதிரை, கோவேரி கழுதை என்று சொல்லலாம், அதன் மீது உட்கார சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள். அந்த புராகில் மீது பயணம் நடக்கிறது. எங்கேருந்து இது வரைக்கும்? மஸ்ஜிதுல் ஹராம்லிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும், மக்காலிருந்து பாலஸ்தீன் வரைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்ற நேரத்தில் பல காட்சிகளை பார்த்தார்கள். இந்த 20 நிமிடங்களில் அந்த காட்சிகள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. நம்முடைய ஈமானை அதிகமாக்கும் ஒரு காட்சியை நாம் கேட்கலாம். இது சஹீஹான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்ற நேரத்தில் ஒரு நறுமணம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரைல், இந்த நறுமணம் எங்கேருந்து வருகிறது? அப்போ சொன்னாங்க, கீழே ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ஷஹீதா, அல்லாஹ்வுடைய பாதையில் வஃபாத்தானவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், மாஷிதா என்கின்ற பெண்ணும் அவங்களுடைய குழந்தைகளுடைய கபர் இருக்கிறது. அந்த கபர்லிருந்து நறுமணம் வருகிறது. இப்போ கூட நீங்க பார்க்கலாம், நல்லவர்களுடைய கபர் கிட்ட போனீங்கன்னா சில நேரங்களில் அந்த நறுமணம், எந்த ஒரு பூவும் இருக்காது, அங்க எந்த ஒரு பூவும் இருக்காது, எந்த ஒரு பத்தியும் இருக்காது, ஆனா சில நேரத்தில் அந்த நறுமணம் வரும். அந்த நறுமணம் சஹீஹான ஹதீஸுங்க, இது சஹீஹான ஹதீஸ். சஹீஹான உண்மையான செய்தியில வருகின்ற செய்தியை வைத்து தான் என்னுடைய கொள்கை இருக்கணுமே தவிர, என்னுடைய கொள்கைக்கு தோதுவான செய்திகள் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. அப்போ ஜிப்ரைல் சொல்றாங்க, அந்த பெண்மணி முஸ்லிமாக இருந்தாங்க. ஆனா ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்துல யாருமே எந்த ஒரு கடவுள்களை வணங்கலாம், ஆனா எல்லா கடவுள்களில பெரிய கடவுள் ஃபிரௌன் மன்னன் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். எல்லா கடவுள்களோட பெரிய கடவுள் ஃபிரௌனை நம்ப வேண்டும் என்ற ரூல். யார் இந்த ரூலுக்கு மாறு செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? கொலை பண்ணிடுவாங்க. எல்லாமே பயந்து இருக்காங்க. அல்லாவை வணங்குகின்றவர்கள் சொல்ல மாட்டாங்க நம்ம அல்லாவை வணங்குறோம்னு சொல்லி. ஆனா அந்த அம்மையார் ஃபிரௌனுடைய வீட்டுல சேவை செய்து கொண்டு இருந்தாங்க. ஃபிரௌனுடைய ஒரு மகளை தலைவாரி கொண்டு இருக்கின்ற நேரத்துல கையிலிருந்து சீப்பு கீழே விழுந்தது. சீப்பு விழுந்த உடனே முஸ்லிம்களுடைய பழக்கம் என்ன இருக்கும்? எடுக்கிற நேரத்துல பிஸ்மில்லான்னு சொல்லி வாயிலிருந்து வந்துச்சு. அப்போ ஃபிரௌனுடைய மகள் கேட்டது, பிஸ்மில்லா, பிஸ்மில்லாக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய
பேரால். அப்ப அந்த அல்லாஹ் யாரு? இப்போ அல்லாஹ் யார் என்று கேட்ட உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, ரப்பி, என்னுடைய கடவுள், என்னை படைத்து ஆள்பவன். சொன்ன உடனே அந்த மகள் கேட்டது, அலகி ரப்புன் கைரா அபி, என் தந்தையை தவிர வேற யாராவது கடவுள் இருக்கிறாங்களா உனக்கு? சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. சொன்னாங்க, ரப்பி வ ரப்பு அபி வ ரப்புகி, என்னுடைய கடவுள் உன்னுடைய கடவுள் உன்னுடைய தந்தையின் கடவுள். இந்த செய்தி போய் அந்த மகள் போய் தந்தைட்டு சொல்லிச்சு, இந்த அம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. கூப்பிட்டா ஃபிரௌன், என்ன சொல்ற? என்னை தவிர வேற யாராவது கடவுள் இருக்கிறாங்களா? ஆமா. யார்? உன்னை படைத்தவன், என்னை படைத்த அல்லாஹ். இப்போ இவனுக்கு ஈகோ விட்டா என்ன ஆகும்? இந்த தைரியம் எல்லாத்துக்கும் வந்துடும். அப்போ இவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அல்லது அந்த பெரிய பனிஷ்மெண்ட்டை பார்த்த உடனே இவங்க பயந்து அல்லாவை விட்டுறணும். அப்போ ஃபிரௌன் என்ன பண்ணா, ஒரு பெரிய நெருப்பை உருவாக்கினான். பெரிய நெருப்பு போட்டாலே உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போயிடும். அந்த பெண்மணியை கூப்பிட்டா, பிள்ளைகளுடன் கூப்பிட்டா, நான் கடவுள் என்று சொல்லு, இல்லைன்னா எல்லாருக்கும் நான் உள்ள போட்டுருவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. இதுக்கு பேர் தான் உண்மையான ஈமான். அந்த பெண்மணிக்கு முன்னால் ஒவ்வொரு பிள்ளையாக நெருப்பில் போடப்பட்டார்கள். கடைசியில சிறிய குழந்தை, பால் குடிக்கிற குழந்தையும் அந்த அம்மா, இவங்க 2 பேரும் சேர்த்து போடுகின்ற நேரத்தில் ஃபிரௌன் கேட்டான், வீட்டில் வேலை செய்தவங்க ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? இந்த அம்மா சொன்னாங்க, ஆமா இருக்கு. என்ன ஆசை? என்னுடன் என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளை சேர்த்து நீ கபர்ல தஃபன் செய்யணும். சரிம்மா, உன்னுடைய கடைசி ஆசை நான் பூர்த்தி செய்வேன். அப்போ அந்த பிள்ளைக்கு போடுற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு கருணை வந்துச்சு. ஆஹா, சின்ன குழந்தைக்கு போடுறாங்களே. அப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தை பேசியது, அம்மா பொறுமையுடன் இருங்க, பின் வாங்காதீங்க, இன்ஷா அல்லாஹ் நாம போறது நெருப்பில் இல்லை, நாம போறது சொர்க்கத்தில். இது சொன்ன உடனே அந்த தாயோட ஈமான் அதிகமானது. அந்த தாயையும் போட்டு குழந்தைகளும் தாயும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவங்களுடைய கபர்ல இருந்து தான் அந்த நறுமணம் வருது. பாருங்க, கபரை கண்ணியம் செய்யறது, நான் கண்ணியம் செய்வதை பற்றி பேசுகின்றேன். கபரை கண்ணியம் செய்வது கபரை வணங்குவது இல்லை. அதே போல கபரை வணங்குவது கபரை கண்ணியம் செய்வது இல்லை. ஒருவர் போறாரு கபருக்கு போய் வணங்குகின்றார் என்றால் அது கண்ணியம் இல்லை, கண்ணியம் இல்லை, அது ஷிர்க். அது ஒருவர் போறாரு, எதுக்கு போறீங்கன்னு சொன்னா வணங்குவதற்காக இல்லை, கண்ணியம் செய்வதற்காக. அவங்களை கண்ணியம் செய்வது, அவங்களுடைய ஈமானை நாம் கண்ணியம் செய்கின்றோம், அவங்களுடைய வணக்கங்களை நாம் கண்ணியம் செய்கின்றோம், அவங்களுடைய தக்வாவை நாம கண்ணியம் செய்கின்றோம். புரியுதா? மேராஜுடைய இரவுல நபிமார்களை சந்திக்க போகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7வது வானத்தை, சித்ரத்துல் முன்தஹாவை அங்கே போய் பார்க்க போகிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிர் கொடுத்தவர்களை கண்ணியம் படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கண்ணியம் படுத்துவது நாம பார்த்தா அது அல்லாஹ்வை கண்ணியம் படுத்துவதை போலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் பைத்துல் முகத்தஸ். செல்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மரர்து அலா கப்ரி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை கடந்து நான் சென்றேன். இத் ஹுவ காயிமுன் யுஸல்லி, அவர் நின்று தொழுது கொண்டே இருந்தார்கள். பிறகு பைத்துல் முகத்தஸ்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அனைத்து நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். ஜிப்ரைல் அமீன் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் இவர்கள்? இவர்கள் எல்லாம் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் வந்திருக்கிறார்கள்? உங்களுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்கள் 1,24,000 ஏறத்தாழ
எண்ணிக்கை. நபிமார்கள் எல்லாம் அந்த நபிமார்களுக்கு இமாமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழு வைத்தார்கள். தொழு வைத்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுல ஒரு பாத்திரத்தில் பாலும் இன்னொரு பாத்திரத்தில் மது இருந்தது. ஜிப்ரைல் சொன்னார், இதுல எது வேணுமோ நீங்க தேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் இருக்கின்ற பாத்திரத்தை தேர்ந்து எடுத்தார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இயற்கை மனநிலையை தேர்ந்து எடுத்தீர்கள். அல்லாஹ் எந்த மனநிலையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று நாடு இருக்கின்றானோ அந்த மனநிலையை நீங்கள் தேர்ந்து எடுத்தீர்கள். நீங்க அந்த மதுவுடைய பாத்திரத்தை தேர்ந்து எடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய சமுதாயம் வழி தவறி போயிருக்கும். நீங்க பாலுடைய பாத்திரம் தேர்ந்தெடுத்ததின் காரணமாக உங்க சமுதாயத்துக்கு நேர் வழி கிடைக்கும். அதுக்கு பிறகு மிஅராஜ் என்கின்ற ஒரு ஏணி, அந்த ஏணியில தான் வானத்துக்கு செல்கின்றவர்கள் செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணிக்கின்ற நேரத்தில் அவன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய ரூஹை கொண்டு மலக்குமார்கள் அந்த மேராஜ் என்கின்ற ஒரு ஏணியை மேல்தான் செல்வார்கள். அப்போ அந்த மனிதன் தன்னுடைய ரூஹ் போவதை பார்ப்பான். ஆகையினால்தான் இறந்ததற்கு பிறகு கண்கள் மேல் நோக்கம் பார்த்து கொண்டே இருக்கும். புரியுதா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்தில் சென்றார்கள். பெரிய வரலாறு, நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. இந்த வரலாறு முழுமையாக கேட்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் குறைந்தபட்சம் 3 மணி நேரங்கள் கேட்பதற்கு சபர் இருக்கா? இல்லை. அப்போ எந்தெந்த பள்ளியில உங்களுக்கு மேராஜோடைய பயான் நடக்கிறதோ அந்த பள்ளியில போனா பெரிய பெரிய ஆலிம்கள் மேராஜோடைய வரலாறை சொல்வார்கள். முதல் வானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அங்கே ஒரு பெரிய ஷேக் உட்கார்ந்து இருக்கிறார், வயசானவர். அவருடைய வலது புறத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றன, இடது புறத்திலும் ஆத்மாக்கள் இருக்கின்றன. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், யார் இவர்? இந்த ஆத்மாக்கள் யாருடைய ஆத்மாக்கள்? அப்போ சொன்னாங்க, இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவருடைய இந்த புறத்தில் இருக்கிறவங்க சொர்க்கவாசிகள், இந்த புறத்தில் இருக்கிறவர்கள் நரகவாசிகள். சொர்க்கவாசிகளை பார்த்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நரகவாசிகளை பார்த்தால் அவர்கள் துக்கம் அடைவார்கள். ஏன்னா இந்த இரு புறத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் தானே, அவர்களுடைய மகன்கள், பிள்ளைகள் தானே. அப்போ வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். 2வது வானத்தில் சென்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள், சலாம் சொன்னார்கள். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய வீடு இருக்கிறது, ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய செவர் மீது சாஞ்சி உட்கார்ந்து இருந்தார்கள். கேட்டார்கள், இவர் யார்? சொல்லப்பட்டது, இவர்தான் உங்களுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த பள்ளிவாசல் எது? இதுதான் மஸ்ஜிதே மாமூர், மாமூர் என்கின்ற பள்ளிவாசல். இந்த மாமூர் பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது? எங்க இருக்குங்க? மண்ணடியோடைய அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட், அந்த பள்ளிவாசல் இல்லை. இந்த மாமூர் பள்ளிவாசல் 7வது வானத்திற்கு மேல் இருக்கிறது. அந்த மாமூர் பள்ளிவாசலுக்கு கீழ்தான் காபா இருக்கிறது. அந்த காபா கீழே மனிதர்கள் தவாஃப் செய்கிறாங்க. காபாலிருந்து மஸ்ஜிதே மாமூர் வரைக்கும் இருக்கின்ற இடத்தில் மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையினால் உம்ராக்கு போனா, ஹஜ்ஜுக்கு போனா தவாஃப் செய்கிற நேரத்தில் செல்ஃபி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல நம்ம தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த பள்ளிவாசலை தாண்டினதுக்கு இப்போ பெரிய வரலாறு கேட்கறதுக்கு நேரம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, இல்லை ஹசரத் கேட்குறோன்னு சொல்லி. நானும் 3 மணி நேரம் பேசுகிறேன். 3 நபர்கள் கேட்பாங்க. 3 நபர்களுக்காக மெஹராஜோடைய வரலாறு கேட்கிற ஆசை இருக்கின்ற 3 நபர்களுக்காக 3 மணி நேரம் பேசுவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன்.
அதுக்கு மேலே போனா சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற ஒரு மரம். அது ஒரு அழகான மரம். ஸல்லல்லாஹு குர்ஆன்ல அந்த மரத்தின் பற்றி வந்தது. அங்கே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இங்கேருந்து நீங்க போங்க. வீட்டிலிருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன, அது என்ன, இது என்ன, அது என்ன, எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேல நான் எப்படி போகணும்? இதுக்கு மேல் நான் விரல்ல இருக்கிற மேல் பகுதி இருக்குல்ல, இந்த அளவுக்கு கூட நான் மேல் போறதுக்கு முயற்சி செய்தால் எரிஞ்சு விடுவேன். அப்போ எப்படி போகணும்? உங்களுடைய இறைவன் தான் உங்களை கொண்டு வந்தான், அவன்தான் கொண்டு போவான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுக்கு மேல் சென்றார்கள். கருத்து வேறுபாடு இருக்கு. சண்டை போடக்கூடாதுங்க. சண்டை போட்டு 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 நிலைமை என்ன வந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? சிலர் சொல்கிறார்கள் பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்ததும் பார்த்ததும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான். ஒரு கூட்டம், இதுல சஹாபா பெருமக்களும் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சொல்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததும் பார்த்ததும் அல்லாஹ்வை தான், ஆனால் கண்களால் பார்க்கவில்லை, இதயத்தால் உள்ளத்தால் பார்த்தார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையில் இருக்கின்ற இந்த கண்களால் பார்த்தார்கள். அப்போ 3 கூட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்கின்ற சொல் என்னவென்றால், பெரும்பாலானவர்கள் என்றால் இன்று நாம் இன்டர்நெட்ல பார்த்தா சொல்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் இல்லை. அது ஒரு மென்டாலிட்டியில உள்ளவங்களுடைய பல வெப்சைட்ஸ் நீங்க ஓபன் பண்றீங்களா, அந்த வெப்சைட்டும் அதான் இருக்கு. அது ஒரு மென்டாலிட்டியில இருக்கக்கூடியவர்களுடைய விஷயம் பல வெப்சைட்ல இருக்கிறது. அப்ப அந்த வெப்சைட்ல பார்த்துட்டு அது பெரும்பாலானவர்கள் இல்லை. புத்தகங்களில் பெரும்பாலானவர்கள் சொன்னது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களால் அல்லாஹ்வை பார்த்தார்கள். இன்னொரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்களா? சிலர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லவில்லை, கனவில் பார்த்தார்கள். சிலர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் சென்றது, உடல் செல்லவில்லை. பலர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரூஹும் தன்னுடைய உடலை கொண்டு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களோ அவ்வாறு தான் சென்றார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா சொன்னது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி ரூஹிஹின்னு சொல்லல, அவருடைய ரூஹை கொண்டு சென்றான் சொல்லவில்லை, அவர்களை அந்த அடியானை கொண்டு சென்றான். அடியான் என்றால் ரூஹும் உடலும் சேர்ந்தால்தான் அவருக்கு அடியான் என்று நாம் சொல்லுவோம். இன்னொரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்போம், சொன்னாரு நான் இந்த மாதிரி இரவுல மக்கால இருந்து பலஸ்தீன் வரைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போனேன், அங்கேருந்து வானங்களை பார்ப்பதற்காக போனேன்னு சொன்ன உடனே கேலி செய்தார்கள். கனவுல பார்த்தேன்னு சொன்னா யாராவது கேலி செய்ய முடியுமா? கனவுல என்ன வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும். ஆனா அவங்க கேலி செய்ததற்கு காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எப்படி பேசுறாங்க, எந்த அளவுக்கு பொய் சொல்றாரு பாருங்க, இவர் போயிட்டு வந்தாரா, எந்த ஒரு மனிதனான் போக முடியாதுன்னு சொல்லி கேலி செய்தாங்கல்ல. அப்ப என்ன மெசேஜ் புரிஞ்சிச்சு? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணுமா, ஏப்பா கனவுல யார் வேணாலும் பார்க்கலாம் சொல்லலாம்ல? சொல்லல. அது பிறகு என்ன நடந்துச்சு சொல்றேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். நான் இந்த பெரும்பாலானவர்களுடைய சொல்லை வைத்து அல்லாஹ்வை பார்த்தார்கள். அல்லாஹு தஆலா பல விஷயங்களை அவருக்கு என்ன சொன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். நம்ம போய் சந்தித்தா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்களே, பிள்ளைங்களுக்காக எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. மன்னரை சந்திக்கிறதுக்கு, மன்னரா கடவுளை சந்திப்பதற்கு போயிருக்கிறார், ஒரு கிஃப்ட் தருவாங்க. அந்த கிஃப்ட் உம்மத்துக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன? தொழுகை. எத்தனை தடவை தொழுவணும்? 50 முறை தொழுவணும். ஒரு நாளில் 50 முறை, 50 தடவை ஒரு தொழுகை தொழுவணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் குளிர்ச்சி தொழுகிறது. சந்தோஷமாக கீழே வந்தார். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள். ஸலாம் அலைக்கும், சந்திச்சிங்களா? என்ன கொடுத்தான் அல்லாஹ்? 50 வேளை தொழுகை கடமையாக்கி இருக்கிறான். போங்க, போய் குறைக்க சொல்லுங்க.
என்னுடைய உம்மத்தினர்களுக்கும் நான் சொன்னேன், முடியாது, உங்க உம்மத்தினர்களும் தொழுவ மாட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். 50 45 ஆயிடுச்சு. பிறகு வந்தாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு. பிறகு குறைக்கப்பட்டது. 40 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல குறைக்க கேட்டப்போ அல்லாஹ் தாலா 5 வேளை தொழுகை என்று சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்மை பற்றி தெரியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து இப்போ எத்தனை தடவை? 50 குறிச்சிட்டு வந்துருங்க. இதுவும் உங்க 5 முறை தொழுவணும். அப்போ இதுவும் உங்க உம்மத்தினால் தொழுவ முடியாது. எல்லாமே ஐடில எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க. எல்லாமே இப்போ தெரியும் இல்லைம்மா, ஆஃபீஸ்க்கு எல்லாம் போகணும், வியாபாரம் எல்லாம் செய்யணும். அது சொல்லலை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இதுக்கு மேலே குறைக்க கேட்கறதுக்கு மனசு வரலை. அப்போ அல்லாஹ் தாலா சொன்னா, நான் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு 50 தடவை தொழுகின்ற சவாப் கொடுத்து விட்டேன். இப்போ உங்களுடைய உம்மத் எத்தனை தடவை தொழுவோம்? 5 தடவை தான் தொழுவோம். ஆனா சவாப் எத்தனை? 50 தொழுகை தொழுகின்ற சவாப் உங்களுடைய உம்மத்துக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்ததற்கு பிறகு தன்னுடைய மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இரவில் என்ன நடந்தது. சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். விசில் அடிச்சாங்க, கை தட்டினாங்க. மாட்டிக்கிட்டாரு. நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இவருக்கு வந்து நவுசு பில்லா, இவர் இப்படிதான் பேசுறாரு. இப்போ நாம போய் எல்லாத்துக்கிட்ட சொன்னா எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிரும். இவர் சொல்றது எல்லாமே வந்து பொய். ஒரே ஒரு இரவுல எப்படி போக முடியும்? போயிட்டு வர முடியாது. வானத்துல எல்லாம் சென்றார், பலஸ்தீன் வரைக்கும் போயிட்டு வர முடியாது இல்ல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து கூப்பிட்டுட்டு வரோம், அவங்களுக்கு முன்னாலே நீங்க சொல்வீங்களா? சொல்லுவேன். பொய் சொல்லாதவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டான் அபூ ஜஹல். அப்புறமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், நீங்க பார்த்தீங்களா? சரி, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஏங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அங்கே நபிமார்கள் இருக்கிறாங்க. நபிமார்களை பார்ப்பாங்களா? இல்லை அந்த செவுர் எப்படி இருந்தது, அந்த ஜன்னல் எப்படி இருந்தது, அந்த வழி எப்படி இருந்தது, கதவு எப்படி இருந்தது எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? நபிமார்கள் இல்லாவிட்டாலும் நல்லவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. திடீர்னு என்று கேள்வி கேட்டாங்க. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வரைக்கும் போகல, போயிட்டு வந்தீங்கன்னா காமிங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் ஒரு பதற்றம் வந்தது, எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் தாலா என் கண்ணுக்கு முன்னால் அந்த பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்துட்டான். அப்போ நான் அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்து அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மை என்று தெரிந்து விட்டது, மறுக்க முடியவில்லை. அப்போ இந்த வரலாறுல நமக்கு தொழுகை கிடைத்தது. அந்த செய்தி மட்டும் இல்லைங்க, இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து தெரிகின்றது. எல்லா நபிமார்களை விட உயர்ந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிகிறது. பல விஷயங்கள் இருக்கிறது, பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலத்தில் அதை பற்றி நாம் கேட்போம். எது கேட்டோமோ அது புரிந்து நம்முடைய ஈமானை நாம் அதிகமாக்கின்ற மக்களாக மாற வேண்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.